நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ அசி 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 மவ சிவ. வருகிற 8/3/2024 அன்று சிவராத்திரி வருகின்றது. மகா சிவராத்திரி தினம். அந்த நாளில் என்ன சிறப்பு என்று பார்க்கப்படும் பொழுது 5 அம்சங்கள் பொருந்தி வருகின்றது. ஒன்று மகா சிவராத்திரி, சிவயோகம், சர்வாத்தி சித்தி யோகம், சிரவண நட்சத்திரம், சுக்கிர பிரதோஷம், மேல் நோக்கு நாள், இப்படி எல்லாமே அமைந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அன்று 8-9 காம்பினேஷன் வருகிறது. இது 300 வருடங்களுக்கு ஒரு முறை இது போன்ற அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது. சிவனை நம்ம புரி சடையான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது? புரி சடையான். புரி என்றால் என்னன்னு கேட்டா ஒரு முறுக்கிய முடி அமைப்பை பெற்றவர் அந்த புரின்னு சொல்றோம். சடை என்றால் நாம இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை அதிகமாக அவர் விருப்பப்படுவார் அப்படிங்கிற கருத்தும் ஒன்று உண்டு. இந்த விந்துவும் நாதமும் ஒரு சேர இருப்பவர். இந்த விந்துங்கிறது ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கப்படும். இந்த நாதம் என்பது நேர்கோடு வடிவில் நம்முடைய உடம்பில் இருந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு வட்டமும் அந்த கோடும் சேர்ந்தால்தான் ஊ என்ற எழுத்தானது அந்த இடத்துல இருக்கும். அதனாலதான் நம்ம எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் இந்த ஊ அப்படிங்கிற எழுத்தை எழுதிட்டு எழுதுவோம். இந்த மகா சிவராத்திரியானது ஒவ்வொரு தமிழ் வருடமும் மாசி மாதத்தில் வரும். அதே அடுத்த வருஷம் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா 26/2/2025 அடுத்த மகா சிவராத்திரி வரும். இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியானது அன்று உலக மகளிர் தினமும் அன்று வருகிறது. உலக மகளிர் தினம். இந்த மகா சிவராத்திரி அன்று வீட்டில் இருப்பவர்கள், கணவன்மார்கள், ஆண்கள், பெண்களுக்கு ஒரு புடவை வஸ்திரம் வாங்கி கொடுப்பது சாலச் சிறந்தது. குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு உண்டான ஒரு துணிமணியை அன்று வாங்கி கொடுக்கப்படும் பொழுது சில தோஷங்கள் நிவர்த்தியாகி ஆண் பெண் இருவருக்கும் நீண்ட ஆயுளை ஊக்குவிக்கும் அப்படிங்கிறது கருத்து. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே என்ன நினைப்போம், நாம உபவாசம் இருந்துட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. முடிஞ்சவங்க நீங்க உபவாசம் இருக்கலாம். முடியாதவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பழங்கள், அவல், அதுக்கப்புறம் தண்ணீர் குடிச்சிட்டு நீங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். ஆனால் அன்று இரவு முழுவதும் விரதம் இருந்து இறைவனை இரவு 12:55 வழிபட்டு விட்டு அதுக்கப்புறம் விரதத்தை ஒரு சாரர் முடித்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு சாரரால் அது இருக்க முடியறதில்ல. ஒரு 8 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் இந்த விசேஷமானது இருக்கும். அந்த நேரத்தில் கூட நீங்கள் வீட்டில் இருந்துட்டு நீங்கள் சுவாமியை கும்பிட்டுக்கலாம், தவறுதும் கிடையாது. இது வருஷத்தில் ஒரு நாள் வர்றதுனால இந்த தேக ஆரோக்கியம், உடல் நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா உடல் வாக்கு நல்ல நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் ஒரு யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது, தியானம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, பிராணாயாமம் செய்வது, மந்திர ஜபம் செய்வது இவர்களுக்கு மிகுந்த யோகத்தை ஏற்படுத்தும். இந்த திரைத்துறையில் இருப்பவர்கள் கதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, பாடல் எழுதுவது, இது மாதிரி செய்யப்பட்டால் இவர்களுக்கு பன்மடங்கு ஊக்குவிக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்கள் அன்று ஒரு புதிய ஆராய்ச்சி இவர்கள் ஆரம்பிக்கப்பட்டால் அன்று மேல் நோக்கு நாள்
புதிய ஆராய்ச்சியை மேற்கொண்டால் இவர்களுக்கு ஒரு நல்ல உயர்வான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற கருத்து. சரி, இதே ஒரு அரசியலில் இருப்பவர்கள் என்ன செய்யலாம்? இந்த அரசியலில் இருப்பவர்கள் அன்று உலக மகளிர் தினம் என்பதனால் அந்த அரசியல் இருக்கக்கூடிய உயர்ந்த தலைவர்கள் மகளிராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மாலை மரியாதை செய்வது, அவர்களுக்கு ஒரு வஸ்திர கொடுக்கிறது அல்லது பொன்னாடை போற்றுவது, இது போன்று செய்யப்படும் பொழுது இவர்களுக்கு யோகம் அதிகரிக்கும். சரி, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது சார், நான் அரசியலில் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படிங்கும் பொழுது அன்று உலக மகளிர் தினம் என்பதற்காக பெண் தெய்வ வழிபாடும் அன்று விசேஷமாக இருக்கும். பெண் தெய்வத்திற்கு ஏதாவது வஸ்திரம் செய்யலாம் அல்லது பெண் தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். இவ்வாறு செய்யும் பொழுது 7 தலைமுறையாக இருந்த தோஷங்கள் குறைந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் வரன் தேடுறோம், ஒரு நல்ல ஒரு பெண் தேடுறோம், கிடைக்கவில்லை, திருமணம் நடைபெறவில்லை என்று நினைப்பவர்கள் பெண் தெய்வத்திற்கு அன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதும் சாலச் சிறந்தது. ஸோ நம்பிக்கை இருப்பின் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளம், கொடைக்கானல் அடிவாரத்தில் அமைந்துள்ள பெரியகுளம், இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி சித்தர் பீடத்தில் அன்று அதிகார நந்திக்கும் சிவனுக்கும் விசேஷ பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற உள்ளது. அந்த விழாவில் குடும்ப சமேதனமாக கலந்து கொண்டு இறைவன் அனுகிரகத்தை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த பிரதோஷ வழிபாடானது மாலை 4 மணிலிருந்து 6 மணி வரை நடைபெறும். அன்று அன்னதானமும் சிறப்பாக நடைபெற உள்ளது. ஆகவே வரக்கூடிய பக்த கோடிகள் கருப்பு நிற வஸ்திரம் அணிந்தால் அங்கு அனுமதி கிடையாது, கருப்பு வளையல் அணிந்தால் அனுமதி கிடையாது, தலையை விரித்து போட்டுக்கொண்டு வந்தால் அனுமதி கிடையாது. இங்கு சுத்தபத்தம் மிகவும் முக்கியம். ஆகவே முடிந்தவரை இதுபோன்று சில அமைப்பில் நாம் கலந்து கொண்டு இறைவனை தரிசனம் செய்யும் பொழுது நாம் நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன் ராத்திரியில் கலந்து கொண்டு அன்று கோவில் சார்பாக 3 முக ருத்ராட்சமானது அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. 3 முக ருத்ராட்சம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதுல என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவன் கோவிலிலேயே ருத்ராட்ச மரம் வளர்க்கப்பட்டு பல வருடங்களாக வளர்க்கப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்பட்ட ருத்ராட்ச கொட்டை அதை சுத்தம் செய்து பவித்திரமாக சுத்தம் செய்து பாதுகாக்கப்பட்டு அன்று பூஜை செய்யப்பட்டு அன்று பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அன்று அன்னதானத்திற்கு நன்கொடை அளிப்பவருக்கு மட்டும் இந்த ருத்ராட்சம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. தேவை ஏற்படுபவர்கள் கண்டிப்பாக இந்த 3 முக ருத்ராட்சத்தை வீட்டில் வைத்து பயன்படுத்தும் பொழுது அளவற்ற செல்வம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, தோஷங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நம்பிக்கை இருப்பின் இதை ஏற்றுக்கொள்ளலாம், தவறுதுமில்லை. நன்றி, வணக்கம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மவ சிவ.